நெறைய அழுகுறாங்க, மயக்கம் போட்டு விழுகுறாங்க, உடம்பு சரியில்லன்ற ரீசன் அதிகமா சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம். உடம்பு சரியில்லன்னு நான் சொல்லி, ஏதாவது ஒரு டாஸ்க் ரம்யா விளையாடாம இருந்தனா? ம். இருந்தனா? இல்ல. நீங்க பார்த்த வரைக்கும். இல்ல, இந்த இல்ல. அந்த 10 மாதிரி. வாரத்துல. ம். இதே எஃப்ஜே கூட சொல்லியிருப்பாங்க, ரம்யா வந்து உடம்பு சரியில்லன்னு நடிக்கிறா. ம். ஆனா டாஸ்க் குடுத்தா மட்டும் நல்லா பண்ணிருவா. இப்போ உங்களுக்கு நான் நல்லா பண்றேன்றது பிரச்சனையா? நான் உடம்பு சரியில்லன்றது பிரச்சனையா? உடம்ப சரியில்லன்னு சொல்ட்டு நான் டாஸ்க் பண்ணாம ஓபி அடிச்சா நீங்க சொல்றது ஒரு அர்த்தம். ம். நான் ஒத்துக்கிறேன். உடம்பு சரியில்லன்னா கூட நான் டாஸ்க் பண்றேன்ல. ம். அப்புறம் என்ன? அண்ட் இப்ப வந்து சாண்ட்ரா அவர்களும் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுகுறாங்க. அண்ட் அதுக்குமே நெறைய ட்ரால்ஸ்லாம் வந்துச்சு. இந்த மாரி அவங்க நடிக்கிறாங்க அப்டின்ற மாரி. நீங்க நேர்ல இருந்து பார்க்கிறப்ப எப்படி இருந்தது அது? இல்ல. அது நடிப்புன்னு சொல்ல முடியாது. ம். ஏன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் அவ்வளோ நாள் கூட இருந்தாங்க. அந்த வீட்ல அவங்க தான் அவங்களுக்கு ஆறுதலா இருந்தாங்க. அவங்க அவங்கள விட்டு போகும்போது, ம். அவங்க எவ்ளோ துடிச்சிருப்பாங்களோ, அந்த இது தாங்க முடியாம அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ஸோ சில பேருக்கு அது இருக்கும்ல, ரொம்ப அழுதா எனக்கு அப்படிதான். ரொம்ப அழுதா, ம். ரொம்ப யோசிச்சா, ரொம்ப பழசெல்லாம் ஞாபகப்பட்டா எனக்கு மயக்கம் வந்துரும். ம். ஸோ அத நடிப்புன்னு தயவு செஞ்சு சொல்ல வேணாம். ஏன்னா, அவங்க ம். இடத்துல இருந்து தான் நம்ம சொல்ல முடியும். ம். இப்போ நீங்க உட்கார்ந்து சிரிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டம் இல்ல, உங்க மனசுல எதுவும் வலி இல்லன்னு கிடையாது. ம். இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கீங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹைட் பண்ணியிருக்கீங்க. ம். யாஹ்! ஸோ எல்லாருக்குமே அது. ஆனா அவங்கவங்க கண்டிப்பா. பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னா ஆமா. தான்.